ஹாய் விவாஸ், வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சிக்கன். கடாய் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் தான் போகணும்னு இல்லைங்க, நம்மளே வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்து அசத்துங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள், 1 கப் தயிர். இது ஒரு 50லேருந்து 60 கிராம் வரைக்கும் இருக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்க பொருள் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனியா, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், 3 ஏலக்காய். ஒரு பேனில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் தனியா, சீரகம், சோம்பு, அந்த ஏலக்காய், காஞ்ச மிளகாய், பட்டைலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகிருச்சுன்னா கசப்பு எடுத்துரும் மசாலா. அதனால் நல்லா அது நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நரன்னு அரைச்சா போதும். கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது 3 வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 4 தக்காளி எடுக்க போகிறோம். அதில் 3 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். 1 தக்காளியை பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் செய்கிறதுக்கு கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 3, பிரிஞ்சி இலை 3, லவங்கம் ஒரு 3 இல்லை 2 எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு துண்டு. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்ச தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த கடாய் சிக்கன் செய்கிறதுக்கு இதெல்லாம் தான் தேவை. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, க்யூபாக நம்ம கேப்சிகம்மை, அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதே மாதிரி க்யூபாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதையும் சேர்த்து இதோட வதக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, 3 காஞ்ச மிளகாய் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறோம். மொத்தம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் கூட நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா 1 தக்காளி, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இது தக்காளி நல்லா மையாக வதங்கணும்லாம் கிடையாது, வதக்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த 3 தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம கடாய் சிக்கனுக்கு தேவையான மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு. நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாலே சிக்கன் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலாலே சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். மூடியெல்லாம் போட வேண்டாம். இப்போது
இப்போது அந்த மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி, அதாவது 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஒரு 1/2 டம்ளரோ இல்லை 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுட்டு, இப்போது வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கசூரி மேத்தியை வந்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே விடுங்க. அப்போ நம்ம கசூரி மேத்தி போடுறதுனால அது நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேப்சிகமோ வெங்காயமோ அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு, கடாய் சிக்கன் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் மீதி 1 ஸ்பூன் இருக்குது, அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் சேருங்க, இல்லைனா வேண்டாம். அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி நல்லா வதக்கி விட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய கடாய் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது நல்ல கமகமன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற ஃபீல் இருக்கோங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.